வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. மூன்றடி மனம் கேட்டு மூவுலகம் அளந்தவனும் மூன்றாம் யுகம் தன்னில் மூண்டுவிட்ட போர்தானே மயங்கி நின்ற பார்த்தனது சிந்தையது தெளிவு பெற மனிதகுல வாழ்க்கை நெறியை முத்தாக மொழிந்ததன 2000 ஆண்டுகள் முன் ஈரடி குரட்பாவில் ஏற்றி வைத்தார் வள்ளுவனார் எனும் ஒரு தெய்வப் புலவர். வல்லவன் குரலும் வள்ளுவன் குரலும் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7வது அத்தியாயம். 7வது இது நான் கொடுத்துருக்கிற தலைப்பு நிலையாமை. கீதையில் 2வது அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருஷ்ணானி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணா நின்யானி சம்யானி நராணி தேகி. என்ன அர்த்தம்னா, எப்படி மனிதன் நைந்து போன பழைய துணிகளை நீர்த்துவிட்டு வேறு புதிய துணிகளை எடுத்துக்கொள்கிறானோ அவ்வாறே ஜீவாத்மா நைந்து போன பழைய உடல்களை நீத்துவிட்டு வேறு புதிய உடல்களை அடைகிறது. இங்கே உடலுக்கு ஜீர்ணானி என்று அடைமொழி கொடுத்திருப்பது கிழவனான பிறகுதான் 80 அல்லது 100 வயது ஆன பிறகு இறப்பது என்ற கருத்து இல்லை. முன்வினை பயனாக ஒருவன் குழந்தை பருவத்திலோ வாலிப பருவத்திலோ இளமையிலோ எந்த வயதிலும் இறக்கலாம். கீதையில் என்ன சொல்கிறான்னா, ஒரு மனிதன் தான் அணிந்திருக்கிற அந்த உடையாகப்பட்டது நைந்து போய் கிழிஞ்சி கந்தலான போடு எப்படி வேற ஒரு புதிய உடையை அணிகிறானோ அதே போல இந்த ஜீவாத்மாவும் இந்த உடல் நைந்து போன பிறகு வேறு உடலை அணிகிறது, அடைகிறது. இப்போ இதில் ஜீர்ணானின்னு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்போ நைந்து போகிறதுன்னா நம்ம கிழிஞ்சு நைந்து போனவுடனே போடுறோன்னா அப்போ இந்த உடம்புனா 100 வயசு 91 வயசு 90 வயசு இப்படி ஆகி இறந்ததுக்கு அப்புறம்தான் இந்த ஜீவாத்மா வேற உடலை இருக்கிறதானா அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. இப்போ நைந்து போகிறதுன்னு நம்ம சொல்கிறோமே, அப்போ வெறும் கந்தலானா மட்டும்தான் நம்ம துணியை மாற்றுறோமா? இல்லை. ஒரு புது துணி எடுத்துன்னு வரோம், 2 தடவை நினச்ச உடனே அது சாயம் போயிடுறது. பாதி திட்டா பாதி சாயம் போய் பாதி அங்கே நின்று ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு. அப்போ அந்த உடையை நம்ம போடுறோமோ, அந்த ஆடையை நம்ம அணியிறோமோ? இல்லை. அதே போல் ஒரு துணி எடுத்துகிட்டு வரோம், 2 தடவை போட்டுட்டு திடீர்னு தண்ணியில் நினைக்கிறோம், சுருங்கி போயிடுறது, சின்னதாகிடுது, நமக்கு ஷ்ரிங்கார்துன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி தெரியுன்னா, ஐயோ போதும், ஆசையாக இந்த இதுக்கும் கலருக்கும் வாங்கினேன், 2 தடவை கூட போடல, முதல் தடவை தண்ணியில் நனைக்கும் போதே இப்படி சின்னதாக போட்டு சுருங்கிடுத்துப்பார் அப்படின்றோம். அது இன்னொன்று, இதே துணியை புதுசாக எடுத்துருப்போம், போட்டுருப்போம், ஏதோ ஒரு இடத்துல ஃபயரில் பட்ட துணியை போட்டுக்கக்கூடாதுன்னுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு விளக்கு கிட்ட எரிஞ்சிட்ருக்கோம், இல்லை ஏதாவது நம்ம போயிருக்கும் போது ஏதோ தீபாவளி சமயம்னா பட்டாசு மேலே பட்டு அந்த இடம். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆன துணியை போட்டு தீயில பட்ட துணியை போட்டுக்கூடாதுன்னுவாங்க. அப்போ நம்ம அப்படியே போட்டுடுவோம் இல்லையா? அதுவும் இல்லை, ஒரு புது துணியை நல்ல துணியை நம்ம போடுறோம், நம்ம ஆசைப்பட்டு வாங்கியே. எங்கேயோ நம்ம போகிறப்போ ஒரு 2-3 முள் போதக்கிட்ட எங்கேயோ போகிறப்போ ஒரு 4-3 இடத்துல ஆணிலையோ முள்ளுலையோ மாற்றி கொஞ்சம் அங்கங்கே கிழிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோ. அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுவோம், துணி எடுத்து போட்டு புது துணி ஆசைப்பட்டு தான், ஐயோ 10 தடவை போடுவோம், ஆசைப்பட்டு தான் வாங்கினது, என்ன பண்ணுறது, ஒரு இடம் நாளாவது கிழிஞ்சி போட்டுக்கலாம், இது இத்தனை இடத்துல பொறுத்து என்ன பண்ண முடியும், நல்ல துணி தான் போட்டு. ஆக ஒரு மனிதன் துணியை மாற்றுகிறான்றது நைந்து போய்விட்டதுன்றதுக்கு உண்மையான அர்த்தம் அங்கே என்னன்னா, தனக்கு உபயோகம் இல்லாமல் ஆகிவிட்டது. இதை தான் நம்ம எடுத்துக்கணும். அவர் நைந்து போயிட்டுனாரு, அப்போ நான் 10 வருஷம் அந்த துணியை யூஸ் பண்ணிட்டேன், அது இப்போ ரொம்ப கந்தலாயிடுத்தோ அப்புறம் தானே என்ன அது இல்லை. அந்த சமயத்தில் மட்டுமே நம்ம தூக்கி போடுறதில்ல, நம்ம துணியை மாற்றுவதற்கு பல. அதே போல் இந்த இடத்துல சரீரம் ஜீர்ணானி அப்படின்னா 100 வயசு வாழ்ந்தவன் செத்துட்டோம் அதுக்கப்புறம்தான் இந்த ஜீவாத்மா வேற உடலை, அப்படி கிடையாது.
அவனுடைய முன்வினை பெயர் எப்படி நம்ம துணியை வந்து பலவித காரணங்களுக்காக வேண்டான்னு தூக்கி போட்டு வேற துணியை போடுறோமோ, அதே போல அவனுடைய ஜென்ம கர்ம வினை காரணமாக சின்ன குழந்தையில போகலாம், வாலிப வயதுல போகலாம், இளமையில போகலாம், முதுமை வந்தும் போகலாம். அதே போல போகிறதும் எப்படி நோய் வந்து தான் போகணுன்றது இல்லை, எந்த விதத்திலும் மரணம் வரும் இல்லையா? அப்போ எந்த வித, அதாவது அந்த ஜீவாத்மாவுக்கு இந்த உடலின் சம்பந்தம் எந்த காலம் வரை இருக்கிறதோ அந்த காலம் வந்தவுடன் அந்த உடலை விட்டு வேறு உடலை அது அடைகிறது. இதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு. இப்ப நம்ம வந்து எப்படி அந்த துணியை ஏதோ ஒரு காரணத்துக்காக இது எப்ப நம்ம அதை தூக்கி போடுற மொத்தத்துல நமக்கு இது இனிமே உபயோகம் இல்லை. நைந்து போனன்ற அந்த வார்த்தைக்கு முக்கியமான அர்த்தமே, ஒரு மனிதன் தனக்கு உபயோகமில்லை என்று தெரியும் பொழுது எப்படி தன்னுடைய துணியை போட்டுவிட்டு புது துணியை எடுக்கிறானோ, அதுபோலவே ஜீவாத்மாவின் பந்தம் இந்த உடலுக்கு முடிந்ததுன்றது முடிஞ்ச காலம் வரும் பொழுது இந்த உடலை விட்டு வேறு உடலை அது அடைகிறது. இப்போ இதில் நம்ம இன்னொரு விஷயமும் என்ன பார்க்கணும்னா, அது வந்து சூச்சகமாக தான் சொல்லியிருக்குது, இதுவா இல்லை. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்னா, இப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறது இந்த உடல் வேறு சரீரத்தை எடுக்கும்னு. ஆனா மனித சரீரத்தையே எடுக்கும்னு அவர் சொல்லலை. இந்த ஜீவாத்மா இந்த உடலை விட்டு வேறு உடலை அடைகிறதுன்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, இதுக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும்னா, இப்போ கொள்ளுப்பாட்டி எள்ளுப்பாட்டி 4வது பாட்டி 5வது தலைமுறைக்கு முன்னாலெல்லாம் நம்மளுடைய எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் புடவையை உடுத்தினாங்க. பூ பெய்துட்டான்னு சொன்னாலே அடுத்தது புடவைன்ற ஸ்டேஜுக்கு இல்லையா? அதே போல் ஆண்கள் வேட்டி சட்டைன்னு இருந்தது. ஆனால் அந்த புடவையே அப்புறம் 6 கஜம்னாச்சு. அதுலேயே பல வகைகள், நைலக்ஸு, சிந்தட்டிக்குன்னு, பாதி காட்டன், ஆஃப் காட்டன், ஃபுல் காட்டன், அது இது என்ன என்ன ஒரு பட்டு சேலை. அந்த பட்டு சேலையிலேயே எத்தனை விதமான பட்டுகள். அப்போ இத்தனை புடவைகள் வந்தும் இந்த காலகட்டத்தில் நாம் வெறும் புடவையை மட்டுமா உடுத்துகிறோம்? இல்லை, சுடிதார் போடுறோம், மிடி போடுறோம். அது இல்லாத இப்போ இன்னும் என்னென்னவோ புது புது வெரைட்டி இல்லையா? பெண்களுக்கும் நிறைய வந்திருக்கு, ஆண்களுக்கும். என்ன வேட்டி இல்லை, வேட்டிலேருந்து பேண்ட்டுன்னு போச்சு. முதல்ல ஆஃப் ட்ராயர்னு போட்டாங்க, அப்புறம் பேண்ட்டுன்னு ஆச்சு, அப்புறம் பெல்ஸுன்னு ஆச்சு, அப்புறம் டைட்டு, அப்புறம் ஜீன்ஸு. அதுக்கப்புறம் அந்த ஆஃப் ட்ராயராக போட்டதையே இப்போ எப்படி மாற்றிட்டாங்க, பேரை ஷார்ட்ஸுன்னு மாற்றிட்டாங்க. ஆக ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த ஒரு உடையிலிருந்து பல உடைகளுக்கு மாறுகிறார்கள், பலவிதமான வடிவ உடைகளுக்கு மாறுகிறார்கள். அது மட்டுமே இல்லை, அதுவும் எப்படி மாறுறோம்? சாதாரணமாக இருந்தால் இது வீட்டில் எல்லாருமே நைட்டி, அதனால் அந்த கொஸ்டின் நமக்கு வேண்டாம். ஒரு வேலைக்கே போகிறோம்னா கூட ஒவ்வொரு கம்பெனிக்கு இப்போ சாதாரணமாக ஒரு ஆஃபீஸுக்கு போகிறவங்க புடவையவும் கட்டிட்டு போகிறாங்க அலுவலகத்துக்கு போகும்போது. இல்லை கொஞ்சம் சின்ன பசங்களாக இருந்ததுன்னா சுடிதாரே போட்டுட்டு போகிறாங்க, அது உண்மை. ஆனால் இதுவே கொஞ்சம் மாடர்னா ஒரு ஐடி கம்பெனி போல் இன்னும் கொஞ்சம் பெரிய இந்த கம்பெனி மாதிரி இருக்க இடத்துலலாம் என்ன பண்ணுறாங்க, டைட்ஸும் போட்டு போகலாம், ஜீன்ஸும் போட்டு போகலாம் லேடிஸும். அவங்களுக்கு எது? அப்போது எப்படி நாம் உடைகளை நமக்கு தேவையில்லை என்ற நிலை வரும்பொழுது அந்த உடையை களைந்து விடுகிறோம், வேறு புது உடை அணிகிறோம். அந்த புது உடையையும் நம்முடைய விருப்பத்திற்கும் நம்முடைய சுற்றி இருக்கிற இடத்திற்கும் தகுந்தாற் போல எப்படி நாம் உடைகளின் வடிவங்களையும் மாற்றுகிறோமோ, அப்போ ஜீவாத்மாவும் இந்த உடலுடன் இருக்கக்கூடிய சம்பந்தம் முடிகிற பொழுது அது வேறு உடலை தான் எடுக்கிறது, மனித உடல் என்ற கருத்து அல்ல. அது மிருகமாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், வேறு எந்த உயிரினமாக ஒன்றமானாலும் இருக்கலாம். மொத்தத்தில் அது புடவையிலிருந்து எப்படி நாம் படிப்படியாக எந்தவித ஆடை வேண்டுமானாலும் அணிகிறோமோ அதுபோல இந்த மனித சரீரத்தை விட்டு நாம் எப்படி நம்மளுடைய தேவைக்கு நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏற்றால், நம்ம அலுவலகத்தில் இதெல்லாம் தான் போட்டுன்னு வரணும்னா அப்போ அந்த இடத்துல அதெல்லாம் தான் போட்டுன்னு போகணும் இல்லையா? நமக்கு அது பிடிக்கலைனாலும் அந்த அலுவலகத்தில் சேர்ந்துருக்கணும் போது அப்போது கட்டாயத்தின் பெயரில் தான் அதை நம்ம போடுறோம். நமக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஏன் ஒரு சில கம்பெனியில் அலுவலகத்தில் என்ன பண்ணுறாங்க, கம்பல்சரி
கட்டாயமாக யூனிஃபார்ம், அதாவது ஒரே சீருடை அணிஞ்சு வரணும்னு. நமக்கு அதுவே அணிக்கிறதுக்கு பிடிக்காது தான். ஆனாலும் அங்கே உள்ள சூழ்நிலைக்கும் அங்கு உள்ள நிலைமைக்கும் ஏற்றாற் போல நாம் அதை தான் அணிக்கிறோம். அப்போ இது எப்படி நடக்கிறதோ அதே போல ஜீவாத்மாவின் கர்ம பலனை பொறுத்து, அதற்கு அது நாம் செய்த வினைகளையும் கர்மங்களையும் பொறுத்து அதற்கு ஏற்ற உடலை ஆண்டவன் அதற்கு கொடுக்கிறார். அது அந்த உடலை அடைகிறது. புரியுதா? இப்போ அடுத்தது என்ன சொல்றாரு? 2வது அத்தியாயத்துல 13வது ஸ்லோகம் பாருங்க. தேகி நோஸ்மின்யா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தே ஆந்தர பிரார்த்தேர்தே ரஸ்தரர் நமுஸ்யதி. என்ன சொல்றாரு? எப்படி ஜீவாத்மாவுக்கு இந்த உடலில் இளமையும் வாலிப பருவம் முதுமை வருகின்றதோ அவ்வாறே வேறு உடலும் வந்து சேருகிறது. இவ்விஷயத்தில் தீர புருஷன் கலங்குவதில்லை. நான் முன்னத்தியாயத்திலே சொல்லியிருப்பேன், ஒரு குழந்தை ஒன்று பிறக்கிறதுன்னா அது குழந்தைய உருவத்திலேவா இருக்குது? இல்லை. அந்த ஜீவாத்மாவுக்கு முதல்ல ஒரு குழந்தைன்ற வடிவம் வருது. அந்த வடிவமே கொஞ்ச நாள் ஆன உடனே சிறுவன்ற வயது வருது. அப்புறம் விடலை பருவம், இளமை, அப்புறம் வாலிபம், அதுக்கப்புறம் முதுமை. அப்போ ஒரு உடலுக்குள்ளேயுமே இத்தனை மாறுதல்கள் அந்த ஜீவாத்மா எப்படி அனுபவிக்கிறதோ அதே போன்று இந்த உடலையும் வேறு உடல் வருகிறது. எப்படி குழந்தை பருவம் வருகிறது, விடலை பருவம் வருகிறது, வாலிபம் வருகிறது, முதுமை வருகிறதோ உடலும் வேறு வருகிறது. இதை தீர புருஷன் அப்படின்னா இதை இறைவனிடம் பக்தி கொண்டு அவனே சகலமும் என்று நினைக்கும் ஒரு உண்மையான மனிதனுக்கு இதை பற்றிய சஞ்சலம் இருப்பதில்லை. இதை எண்ணி அவன் வருத, நான் குழந்தையா இருந்தேன், சின்னவனாக வந்தேன், வாலிபனாக வந்தேன், கல்யாணம் ஆச்சு, வேலைக்கு போனேன், எல்லாம் பண்ணேன், இப்போ வயசும் ஆயிடுத்து, என்றைக்கோ ஒரு நாள் இந்த சரீரம் போகிறது. அந்த பக்குவத்துக்கு மனது வந்துவிடும். அதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். ஐயோ நான் வயசாகிடுச்சுனே, என் உடம்பு இப்படி ஆயிடுச்சு. இல்லை, இது நான் குழந்தையாகவே இருந்தேனா? இல்லையே, நான் சின்ன பையனாக இருந்தேனே, அப்படியே இருந்தேனா? அது எப்படி என்னை கேட்டுட்டா மாறித்த? என்னை கேட்டால் என் குழந்தை பருவத்திலேருந்து சின்னவன் வந்தது, சிறுவன்லேருந்து விடலை பருவம் வந்தது, விடலையிலேருந்து இளமை வந்தது, இளமையிலேருந்து வாலிபம் வந்தது, வாலிபத்திலேருந்து எப்படி முதுமை வந்தது, எல்லாம் என்னை கேட்டால் வந்தது இல்லை. அப்போ அதே போல என்னுடைய இந்த சரீரமும் ஒரு நாள் போய்விடும். இந்த உடலை விட்டு ஜீவாத்மா போய்விடும். இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த பருவங்கள் எப்படி வந்ததோ அது போலவே வேறு உடலும் வரும் அப்படின்னு அவன் சஞ்சலப்பட மாட்டான். 2வது அத்தியாயத்தில் 27வது ஸ்லோகம் பாருங்க. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யாத் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத பரிஹார்யே சர்தே நத்வம் யோதிசிமாசசி. இதன்படி பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயம், இறந்தவனுக்கு பிறப்பு நிச்சயம். இதை தவிர்ப்பதற்கான உபாயமே இல்லை. என்ன சொல்றாரு? எப்போ ஒரு ஜீவன் பிறந்தர்த்துன்னு இந்த இடத்துல ஏன் மனிதனை மாதிரி அந்த மனிதன்ற இதை மீன் பண்ணினா, மனிதனுக்கு மட்டும்தான் இதையெல்லாம் யோசிக்கக்கூடிய தன்மை உண்டு. இன்னும் சொல்ல போனால் கவலைப்படுறதே மனுஷன்தாம்மா. நல்லா இருக்கும்போது யோசிக்கிறத விட கொஞ்சம் கஷ்டம் வந்தால் கூட ஆண்டவனை திட்டிண்டு ஐயோ எனக்கு இப்படி வந்துட்டே அப்போ இதையெல்லாம் எந்த மிருகங்களாவது எந்த பறவைகளாவது, எத்தனையோ பறவைகளுக்கு கால் உடைஞ்ச பறவைகள் இருக்குது, எத்தனையோ பறவைகளுக்கு மூக்கு கொஞ்சம் வளைஞ்சி மூக்கு அந்த மாதிரி அங்கே எத்தனையோ பறவை, அது எதுவும் புலம்புவதில்லை, அது எதுவும் எதை பற்றியும் சிந்திப்பதில்லை. மனிதனுக்கு சிந்திக்கும் ஆற்றலை ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஆனால் அதை இந்த மாதிரி தவறாகவே சிந்திக்கிறானே தவிர எல்லாம் அவன் செயல், அவனை பற்றி நினைக்கக்கூடிய சிந்தனையை அவன் வளர்ப்பதில்லை. அதனால தான் இவன் இங்கே எல்லாமே ஏன்னா கேட்கறது அர்ஜுனன்ற மனிதன். அதனால் கிருஷ்ணர் பேசும்போது எல்லாம் மனுஷனை மட்டும் சொல்ல, அது முதல்ல அத்தியாயத்தையே சொல்லிட்டாரு. ஏன் அவர் மனிதருக்கு சொல்றான்னா, கர்மான்றது மனிதர்களுக்கு தான். ஏன்னா சிந்திக்கும் திறன் உண்டு. அப்போ அந்த சிந்திக்கிற திறனருக்கு நீ யோசிச்சும் செய்யற, யோசிக்காம செய்யற, தெரிஞ்சும் தவறு செய்யற, தெரியாம அதனுடைய காரணம் அப்பெல்லாம் உன்னை தான் பாதிக்கும். பறவைக்கு தெரியாது. இது நம்ம ராமாவதாரத்திலே சொல்லுவான், மிருகம் சொல்லுவா, இவர் சொல்றாரு இல்லை வாலி, நான் மிருக ஜாதி,
எனக்கு தம்பி ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்தவுடன் ஆண் பெண் என்ற வித்தியாசம் மட்டும்தான் எங்களுக்குள்ள இருக்கும். எங்களுக்குள்ள அந்த சகோதரி அவனுடைய மனைவி இவன் அதையெல்லாம் எங்களுக்கு விலங்கினங்களுக்கு கிடையாது அப்படின்னு வாலி சொல்றாரு இல்லையா? அப்போ மனிதனுக்கு மட்டுமே சிந்திக்கக்கூடிய சக்தி அவனுக்குத்தான் எது எது. அதனால தான் எந்த நல்ல செயலும் தீய செயலும் பாவமும் புண்ணியமும் கர்மாக்களும் மனிதனை மட்டுமே சாரும். விலங்கினங்களோ பறவையினமோ மற்ற உயிரினங்களையோ சேராது. அதனால தான் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, ஒரு மனிதன் பிறந்தால் அப்போ மனுஷன் மட்டும்தான் பிறந்தா இருக்கிறானா, மற்ற விலங்கெல்லாம் இல்லைனா, அதுக்கு தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். எந்த உயிரினமுமே பிறந்தால் இறப்பு உண்டு, இறந்து விட்டால் மீண்டும் ஒரு பிறவி உண்டு. இது எப்பொழுதும் நடக்க. சாகாமையே இருக்கணும்னு யாராலும் முடியும். எப்பேற்பட்ட தவம் பண்ணி அப்படியே சிவனையே தவம் பண்ணி கேட்டாலும் சரி, விஷ்ணுவையே தவம் பண்ணி கேட்டாலும் சரி, பிரம்மாவையே தவம் பண்ணி கேட்டாலும் சரி, என்னெந்த வகை எல்லாத்துக்கும் மேலே என்ன 2 இது நமக்கு தெரியும். சிவனை இவர் என்ன பண்ணா, தன் தலைமையிலேயே கையை வச்சுனான். அதே போல் எது மற்றவெல்லாம் என்னதான் கேட்டுண்டா கூட ஏதோ ஒரு கூட்டுட்டான். ஆனால் இரண்யகசிபு கேட்டதை விட ஒருத்தர் கேட்க முடியுமா? வரம் சாகக்கூடாதுன்றதுக்கு. ஆனால் அத்தனை கேட்டும் அவன் உயிர் வாழ முடிஞ்சுதா? அவனுக்கு மரணம் வராமல் இருந்ததா? அதுதான் உண்மை. அதுதான் பிரத்யட்சமான உண்மை. நீ ஏன் நுணுக்கி பார்த்து 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 மிருகங்கள் கூடாது, பறவைகள் கூடாது, மனுஷனும் கூடாது, இதுவும் கூடாது, அதுவும் ஆகாயத்தில் கூடாது, பூமியில் கூடாது, உள்ள கூடாது, வெளியில கூடாது, இதால் கூடாது, அதை மொத்தத்தில் இதுதான் கூடும். எந்த இதுக்கு மேலேயும் நம்ம கேட்கறதுக்கு இல்லைன்றா போல ஒரு எண்ணம் அந்த நிமிஷத்தில். அப்போ ஆண்டவனே எவ்வளோ யோசிச்சிருப்பான்னு பாரு. எப்படி யோசிச்சிருந்தா அவர் அந்த நரசிம்ம அவதாரத்தை எடுத்துருப்பாரு. மிருகம் பாதி மனிதன் பாதின்றா போல. இன்னைக்கு எடுக்கிற சினிமாவை நான் சொல்லலை. அன்னைக்கே மிருகம் பாதி மனிதன் பாதின்னு ஏன் அந்த அளவுக்கு அவர் வந்தார்? எந்த அளவுக்கு அப்போ. ஆனாலும் அத்தனை வகையில் யோசித்து கேட்டாலும் மரணம் அவனை அடையாமல் இல்லை. இதுதான் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய உண்மை. நம்ம புராணங்கள் சொல்லப்பட்ட கதைகள் எதுவும் பார்ப்பதற்கு கற்பனையோ கட்டுக்கதையோ அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அதில் இருக்கிற சாராம்சம் என்ன, அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ அந்த ஒரு இரண்யகசிப்புன்றது ஒரு கற்பனை பாத்திரமாக இருக்கட்டும். அதன் மூலம் நமக்கு வலியுறுத்தும் கருத்து என்னன்னா, நீ எவ்வளவு யோசித்து நீ என்னத்தான் நீ கேட்டானாலும் ஆனாலும் அது நடக்காமல் உனக்கு இருந்ததா? அதுதான் பிறந்தால் இறப்பு, இறந்தால் மீண்டும் ஒரு பிறப்பு. இதை தான் கிருஷ்ணர் சொல்றார். இதையே இப்போ திருவள்ளுவர் எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாமா? நிலையாமைன்ற அதிகாரம், அவரும் நிலையாமைன்னு தான் பேர் கொடுத்துருக்காரு. இது ஏற்கனவே பார்த்தோம். குறள் எண் 338. குடம்பை தனித்து ஒழிய புல்பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. பரிமேலழகர் என்ன சொல்றாரு? முன் தனியாத முட்டை தனித்து கிடப்ப அதனுள் இருந்த புல்லும், அதாவது பறவையும், பருவம் வந்துழிய பறந்து போன தன்மைத்து உடம்பிற்கும் உயிர்க்கும் உளதாய நட்பு. பொருள் என்னன்னா, உடம்பிற்கும் உயிருக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்னன்னு கேட்டால், தான் இருந்த கூட்டை தனியே விட்டு, அதாவது முட்டையை விட்டு வேறிடத்திற்கு பறந்து செல்லும் பறவை போன்றது என நினைக்கத்தக்கது வாழ்க்கை. நம்ம முட்டை போட்டிருக்குது பறவை, முட்டை இருக்குது கூட்டில். நேற்று வரைக்கும் அந்த முட்டை சாதாரணமாக வெறும் முட்டை. இன்னைக்கு காத்தால் அந்த முட்டை அப்படியே உடஞ்சி முட்டை ஓடு மட்டும் கூட்டில் இருக்குது பறவை. அதனால தான் நம்ம உயிரையே பறவை பறந்து போச்சு, உயிர் பறந்து போச்சு. மோஸ்ட்லி நமக்கு எதை சொல்லுவாங்கன்னா, உயிரை பறவைக்கு தான் எப்படி அந்த முட்டை உடைந்தவுடன் பறவையாக ஓடு மட்டுமே அந்த இடத்தில் அந்த கூட்டில் இருக்கும். அதுபோல இந்த பூமின்ற கூட்டில் நாம் உடல் என்ற கூடு மட்டுமே, உடல் என்ற ஓடு மட்டுமே இருக்கும். நம் உயிராகிய பறவை பறந்துவிடும். எப்படிடான்னு கேட்டால், இது நேற்று வரைக்கும் வெறும் முட்டையாகவே காட்சி தந்த அந்த முட்டை ஓடு இன்று தனித்து விடப்பட்டு அதில் உள்ள இருந்த பறவையாகப்பட்டது பறந்து போனது போல இந்த ஜீவாத்மாவாகப்பட்டது இந்த உடல் என்ற ஓட்டை இந்த பூமி என்ற இந்த கூட்டிற்குள் தனித்து விட்டு பறந்துவிடும்.
குறள் எண் 340. புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடனினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. வாத முதலியவற்றின் இல்லாய உடம்புக்குள் ஒதுங்கியிருந்த போந்த உயிர்க்கு எஞ்ஞான்றும் இருப்பதோர் இதுகாரும் அமையவில்லை போலும். என்ன கருத்து? ஒருவரின் உடம்பில் சில காலம் வாழ்ந்த உயிர்க்கு நிலையாக தங்கியிருக்க இடம் ஏதும் இல்லையோ, அதனால்தான் அது எங்கும் நிலைப்பதில்லை. ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்க. இது என் உடம்பு தான், என் உயிர் தான், இவ்வளோ நாளாக இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ளே தான். ஏன் அது பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக அங்கேயே இருக்க முடியல? இவ்வளோ நாளாக தங்கி இருந்த இந்த உயிருக்கு நிலையாக தங்கக்கூடிய ஒரு இடம் அதற்கு கிடைக்கவில்லை. அது போயிட்டே இருக்குது. இவ்வளோ நாள் இங்கே தங்குறது, அவ்வளோதான். இந்த உடல் அதுக்கு இல்லை, முடிஞ்சு போச்சு. உடலை விட்டுறது, உயிர் படுறது. அதற்கு இவ்வளோ நாளாக சில காலமாக இந்த உயிர் இந்த உடலோட தானே ஒட்டி இருக்குது. ஆனால் ஏன் அது நிரந்தரமாக அங்கே இருக்கிறதுக்கு அதுக்கு இல்லை, அதுக்கு கிடையாது. அவ்வளோதான். அதுக்குன்னு நிலையான அந்த ஜீவாத்மாவுக்கு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வீடு கிடையாது. அதனால் தான் அது நிரந்தரமாக இல்லை. அதை தொட்டு தான் ஒவ்வொரு உடலாக அது மாறி மாறி செல்கிறது. அதை தான் இவர் சொல்கிறாரு. இவ்வளோ நாள் இருந்த இந்த உடலுக்குள் இந்த உயிருக்கு நிரந்தரமாக இங்கேயே இனிமேல் இருப்போன்னு சொல்லக்கூடிய இடம் எதுவுமே இல்லையா? அதனால தான் அது இப்படி பறந்து பறந்து ஒவ்வொரு உடலாக போகிறதா அப்படின்றாரு. இதுலேயே தான் அவர் இன்னொன்று ஒன்று என்ன சொல்வார், பிறப்புக்கும் இறப்புக்கும். இதே இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிறப்பது போலும் சாக்காடும் உறங்கி எழுவது போலும் இறப்பு. அது இறப்பது போலும் சாக்காடு. நீ சாகிறதுனா என்ன? உறங்குவது போலும் சாக்காடும் உறங்கி எழுவது போலும் பிற. நீ இன்னைக்கு தூங்குற பத்தியா, அந்த தூங்கிறது மரணம். நீ எழுந்துக்கிற பத்தியா, அது ஜனனம். இது அதாவது அதில் ரெண்டு விஷயமா சொல்கிறாரு. எப்படி அவர் பிறப்புன்னா நிச்சயம் இறப்பு உண்டு, இறப்புனா நிச்சயமாக பிறப்பு உண்டுன்னு கீதையில் சொன்னாரோ, அதை தான் திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி எழுவது போலும் பிறப்பு. நீ உறங்கிறதுக்கு ஒரு நாள் போகிற பத்தியா, ஒரு சமயம், அந்த உறக்கம்தான் உன்னுடைய மரணம். உறங்கிட்டு மறுபடியும் எழுந்துக்கிற பத்தியா, அதுதான்டா பிறப்பு. அப்போ நித்தம் நித்தமே நீ இறந்து பிழைக்கிறாய், இறந்து பிழைக்கிறாடா. இதில் இன்னொரு விதமாக எப்படி எடுத்துக்கணும்னா, நீ எப்படி தூங்குற விழிக்கிறேன்றது கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்குதோ, அது போலவே தான் நீ பிறக்கப்ப மறுபடியும் சாவை, மறுபடியும் பிறப்ப மறுபடியும் சாவை, இதுவும் நடக்கும்டாடா. அது ரெண்டு விதம். நீ தூங்கிறது தான் மரணம், நீ எழுந்துக்கிறதே பிறப்புன்றது. ஒவ்வொரு நாளுமே நீ இறந்து பிறக்கிறன்னு அது ஒரு வித வகை. இன்னொன்று, நீ எப்படி தூங்கிக்கிற மறுபடியும் எழுந்துக்கிற, தூங்குற மறுபடியும் எழுந்துக்கிற, தூங்குற மறுபடியும் எழுந்துக்கிறியோ, பிறப்ப இறப்ப, மறுபடியும் பிறப்ப மறுபடியும் இறப்ப. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். இதில் எந்தவித பாகுபாடோ அல்லது இவா சாக மாட்டா அவா என்னைக்குன்னு இன்று வரையில் யார் நிரந்தரம்? எந்த உயிர் நிரந்தரமாக இருக்கிறது? எதுவும் இல்லை. அப்போ கீதையில பகவான் என்ன சொல்லியிருக்காரு? இந்த உயிர், இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த உடல் நிலையானது அல்ல. இது இந்த உடலை விடுத்து வேறு உடலை அடையும். இது கிருஷ்ண பரமாத்மா சொல்றது. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? உயிருக்கு நிரந்தரமான ஒரு இடம் இல்லாத தொட்டு தான் அது ஒவ்வொரு உடலா இப்படி மாறின்னு இருக்குது. எப்படிடா மாறுறதுன்னா, எப்படி பறவை இந்த ஓட்டை உடைத்து ஓடை தனியாக விட்டு அந்த முட்டையின் ஓட்டை தனியாக விட்டு பறந்து செல்கிறதோ, உடலாகிய ஓட்டை இந்த மண் பூமி என்ற கூட்டில் விட்டு உயிர் பறவை பறந்து விடுகிறது. இப்போ அங்கே கிருஷ்ணர் சொன்னதும் இவர் சொன்னதும் ஒத்தா இருக்குதா? எத்தனை அவர் எப்படி நிலையாமை உயிர்ன்றது நிலையில்லைன்னு சொன்னாரோ, இதுக்கு முன்ன சொன்னது நிலையற்ற மாயை, அது புறத்தோற்றங்களை சொன்னது. கீதையில் சொன்னதும் சரி, திருவள்ளுவர் என்ன சொன்னார்?
நீ ஏன் நிரந்தரம் இல்லைன்னா உன்னால் உருவாக்கப்பட்ட இதிலெல்லாம் தோன்றக்கூடிய இது என்னடா நிரந்தரம்னு அவரும் சொன்னார். கீதையில் இப்போ கிருஷ்ணரும் என்ன சொன்னார்? அதெல்லாம் நிலையற்ற மாயை. அதாவது வெளிப்புற தோற்றங்களையும் விஷயங்களையும் சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு? நீயே நிரந்தரமில்லை, உன் ஜீவாத்மாவே இந்த உடலை. நீன்றது எது? ஜீவாத்மாவா இந்த சரீரமா? இந்த சரீரம்னு சொன்னால் இது அழியக்கூடியது. இந்த ஜீவாத்மா இந்த சரீரை விட்டு நீ எப்படி ஆடையை மாற்றிக்கொள்கிறாயோ அதுபோல இந்த ஜீவாத்மா இந்த சரீரம் என்கிற ஆடையை விட்டு வேறு ஆடையை மாற்றிக்கொள்ளும். இது நிலை. உயிரின் தன்மையை திருவள்ளுவரும் கீதையில் கண்ணனும் எப்படி சொல்லியிருக்காங்கன்றத நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்த அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேரும் எந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உயர்வான கமெண்ட்டுகளை இந்த கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். எனக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும். நன்றி.